நம்ம ஊரில் கோயிலெல்லாம் வந்து காவடி எடுத்து பால் குடம்லாம் எடுத்துன்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த ஊர்லேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. இந்த டெம்பிள் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி வந்து தண்ணி செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. வணக்கம். இன்றைக்கி பாலியோடைய 5th டே. நேற்று வந்து நம்ம லெம்புயாங்கும் அந்த திட்டகங்கா டெம்பிளும் போயிருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இன்றைக்கி வந்து நம்ம ஒரு அனுந்தானும் இன்னொரு 2-3 இடத்துக்கு சொல்லியிருக்காங்க. அந்த இடத்துக்கு போவோம். இங்கே பிரேக்ஃபாஸ்ட் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸு, ஒரு ப்ரெட் டோஸ்ட்டு, ஒரு பாம் சுகர் ஜாகிங், ஒரு லெமன் கிராஸ் போட்ட ஒரு ஜூஸு, மற்றபடி வேறு எதுவும் இல்லை. நூடுல்ஸாக இருக்குது. நம்ம அப்படியே டக்குன்னு சாப்பிட்டுட்டு ஒரு நேரம் கிளம்புறோம். இந்த இடத்துல பாருங்கள், சின்ன ரோடு தான். ஒரு சைடு வந்து ஓவர்டேக் பண்ணி வந்தாலும் நம்ம போகிறதுக்கு கேப்பில் விட்ருக்காங்க. பர்ஃபெக்டாக இங்கே மெயின்டைன் பண்ணுறாங்க ரோட் டிசிப்ளின்லாம். பக்கா கேரளாங்க. 2 சைடுமே வந்து நெல், தென்னை மரம், வாழை மரம் அப்படி தான் இருக்குது. பயங்கர அக்ரிகல்ச்சர் ஓரியன்ட் ஃபார்மிங் இதெல்லாம் வந்து அவ்வளோ பர்ஃபெக்டாக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட்டும் ஒரு சைடு பண்ணியிருக்காங்க. அந்த ஊரோட நேச்சர் பியூட்டியும் அப்படியே வச்சுருக்காங்க. அப்படியே அழகாக இருக்குது. நம்ம வந்து இப்போ ஒரு சின்ன ஹில் ஸ்டேஷன் அது மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த உளுந்தானோ லேக் டெம்பிள் வந்து இருக்குதுன்னு சொல்லிட்டு ஒரு சின்ன மலை மேலே அப்படி போய்கிட்டுருக்கோம். ஒரு ஹில் ஸ்டேஷன் தான், பக்காவாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஹில் ஸ்டேஷன் மேலே போகிற மாதிரியே இருக்காது. பீஸ்ஃபுல்லான இடம். நீங்கள் வந்து பாலிலாம் வரீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஒரு பிளேஸையும் வந்து நான் பக்காவாக போட்டு வச்சுருக்கேன். உங்களுக்கு ஐட்னரி வேணும் அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு வந்து நான் அனுப்புகிறேன். நான் ஃபுல்லாக டீட்டெயிலாக இன்னொரு வீடியோவில் உங்களுக்கு மேக் பண்ணி போடுறேன். நம்ம இப்போது ஹந்தாரா லேக்கில் வந்து உளுந்தானு லேக் டெம்பிள் வந்திருக்கோம். ஹந்தாரா கிட்டதுக்கப்புறம் தான் போக போகிறோம். உளுந்தானு லேக் டெம்பிள் ஒரு மலை. இது நல்ல ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே ஒரு சூப்பரான பிளேஸாக இருக்குது. நல்லா சில்லுன்னு இருக்குது. நல்லா ஒரு 2 hours கிட்ட ட்ரைவ் நம்ம ஹோட்டலில் இருக்குது. அப்படியே போய்ப்போம். இந்த உளுந்தானோ லேக் டெம்பிளுக்கு 75,000 ருப்பியாக வந்து சார்ஜஸ்ஸு. அதாவது நம்ம ஊர் கணக்கில் ஒரு 700 இது ஒரு 400 ருபீஸ் அந்த மாதிரி வரும். நல்லா இருக்குது. ஒரு ஹில் ஸ்டேஷன் மேலே ஒரு லேக்கில் அப்படியே வந்து ஒரு வைப்ரண்ட்டாக இருக்குது அந்த இடம். இது வந்து புதுசாக ஒரு ரூல் கொண்டு வந்திருக்காங்களாம் பாலியில். ஸோ 1.5 lakhs per person வந்து பே பண்ணோம் டூரிஸ்ட்டு லெவின்னு சொல்லி, ஃபாரின் டூரிஸ்ட்டு லெவின்னு சொல்லி. ஸோ இது புதுசாக வந்துருக்கு போல். 1.5 lakhs per person அப்படின்னா க்ளோஸ் டு 800 ருபீஸ் வரும். ஸோ கட்டிடுவோம் தெரியல. கோயிலெல்லாம் வந்து காவடி எடுத்து பால் குடம்லாம் எடுத்துன்னு போவாங்க இல்லையா, அந்த மாதிரி அவங்க இந்த ஊர்லேயும் எடுத்துகிட்டு போகிறாங்க. 29th வந்து இங்கே ஒரு ரொம்ப ஆஸ்பீஷியஸான சைலண்ட் டேன்னு சொல்லி சரியாக எடுக்கிறாங்க. இது ஒரு டெம்பிள், உளுந்தானோ லேக் டெம்பிள்னு சொல்லி சூப்பராக இருக்குது. மலை, லேக்கு, இந்த டெம்பிள் அழகாக இருக்குது. கோயில் ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்குது. செடி கீழே வந்து ஃப்ளோர்ஸ் வந்து நடக்கிறதா இருக்கட்டும், மலை, லேக்கு அப்படியே பியூட்டிஃபுல்லாக இருக்குது இந்த இடம். எல்லா சைடும் தண்ணி, சென்டரில் வந்து ஒரு டெம்பிள், பின்னாடி வந்து பேக்ரவுண்டில் உங்களுக்கு இந்த மலைலாம் இருக்கிறது வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது. பயங்கர பீஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த இடம். இந்த டெம்பிள் பிளேஸ் அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குங்க. சுற்றி வந்து தண்ணி செம பீஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்படியே செம நீட்டாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க. அழகாக இருக்குது. நம்ம ஊரில் இந்த மாதிரி ஒரு ப்ளசண்ட்டான அட்மாஸ்பியர் கோயில் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நம்ம ஊரில் இருக்கிறதையும் போய் பார்க்கலாம். இங்கேயே வந்து நிறைய விஷயம் இருக்குது. இங்கே ஒரு கஃபே இருக்குது. அப்படியே ஒரு காஃபி சாப்பிட்டுட்டு சூப்பரான வியூ.
அழகாக இருக்குது. சூப்பரான காஃபி, ஒரு நல்ல வியூவில். இந்த ஊரில் பிடிச்ச விஷயமே என்னென்னு பார்த்தீங்கன்னா, இடத்த வந்து அவ்வளோ நீட் அண்ட் க்ளீனாக மெயின்டைன் பண்ணுறாங்க. இங்கே இருக்கவங்க யாரும் குப்பை போடுறதும் கிடையாது. பாராட்டக்கூடிய விஷயந்தான் இது. இப்போ வந்து நம்ம உளுந்தானூர் லேக் டெம்பிளில் இருக்கோம். பயங்கர பியூட்டிஃபுல்லாக இருக்குது. நம்ம ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலைக்கு நடுவில் ஊட்டி லேக் கொடை லேக்கெலாம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி லேக்கு பக்கத்துலேயே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு டெம்பிள் இருக்குது. பயங்கர சூப்பராக மெயின்டைன் பண்ணுறாங்க. நல்ல என்ட்ரி ஃபீஸு நம்ம ஊர்லேயும் இந்த மாதிரி பண்ணாங்கன்னா ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இது வந்து பக்கா ஆக்சுவலி இந்தோனேஷியா வந்து மோஸ்ட்லி கேரளா நம்ம ஒரு ஹில் ஸ்டேஷன் போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தான் இருக்குது. நிறைய பிளேசஸ் நம்ம ஒரு 5 டேஸாக வந்து பாலி ஃபுல்லாக சுற்றி பார்த்துட்டு இருக்கோம். எல்லா சைடும் ஒரு 10 டேஸ் வந்து நான் ஒரு பிளான் பண்ணி வந்திருக்கேன். ஆல்மோஸ்ட் எல்லாமே கவர் பண்ணுற மாதிரி சூப்பராக இருக்குது. நல்ல சில்லுன்னு வெதரு, அப்படியே அழகாக இருக்குது. ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், உள்ள சின்ன சின்ன கஃபேஸாக இருக்கட்டும், ஃபுட்டோட குவாலிட்டியாக இருக்கட்டும், இங்கே இருக்க டூரிஸ்ட்டுக்கு வந்து மக்கள் கொடுக்குற இதுவாக இருக்கட்டும், பயங்கர ப்ளசண்ட்டாக எந்த ரேஜும் இல்லாமல் அப்படியே ஒரு மாதிரி ப்ளசண்ட்டாக இருக்காங்க எல்லோரும். கண்டிப்பாக நீங்கள் இந்த இடம்லாம் வந்து பாலி வந்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஆட் பண்ணி கண்டிப்பாக பார்த்துட்டு வாங்க. நம்ம இன்னும் வந்து 5 டேஸ் இருக்குது. ஃபுல்லாக நான் உங்களுக்கு காட்டுறேன். நம்ம வந்து இப்போது ஹந்தாரா கேட் போக போகிறோம். அங்கே கண்டினியூ பண்ணுறேன். இந்த உளுந்தானூர் லேக் டெம்பிள் பியூட்டிஃபுல்லான பிளேஸ். இது முடிச்சுட்டு நம்ம இங்கே இருக்கிற இந்த ஐகானிக் ஹந்தாரா கேட்டை வந்து போக போகிறோம். இங்கேருந்து பக்கத்தில் தான் சொன்னாங்க. ஸோ நான் அந்த இடத்துக்கு போய்ட்டு உங்களை கண்டினியூ பண்ணுறேன். ஐகானிக் ஹந்தாரா கேட் வந்துருக்கோம். கேட்லேருந்து அப்படியே மலையை பார்க்குறது ஒரு பிக்சர் ஸ்பாட். நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இங்கேயும் நம்ம இந்த ஹந்தாரா கேட் வழியாக பின்னாடி இருக்கிற அந்த நேச்சர் பியூட்டியை தான் வந்து பார்க்க போகிறோம். இது நிறைய பேர் ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு உங்களுக்கு இங்கே டோக்கன்லாம் சிஸ்டம் இருக்குது. அதன்படி உங்களுக்கு கூடுவாங்க, நின்று நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். இந்த ஹந்தாரா கேட் வந்து ஒரு ஒன்றும் இல்லை, உள்ளே வந்து ஒரு கோல்ஃப் கிரவுண்டு இருக்குது. அந்த கோல்ஃப் கிரவுண்டுக்காக வந்து ஒரு கட்டப்பட்ட ஒரு காம்பவுண்டு தான். இந்த காம்பவுண்ட் வாலை வந்து இன்ஸ்டாகிராமில் ரொம்ப ஃபேமஸ் ஆக்கி இது ஒரு ஃபோட்டோ ஸ்பாட் ஆக்கி இது ஒரு பிஸ்னஸாக வந்து பண்ணிகிட்டு இருக்காங்க. 30,000 ஐடிஆர், அதாவது நம்ம ஊர் காசுக்கு ஒரு 150 ருபீஸ் வரும்னு வச்சுக்கோங்களேன். இது பேஸ் பண்ணி ஃபோட்டோஸ் எடுக்கிறாங்க. இதுக்கு க்யூ வைஸ் பண்ணி நிற்கிறதுக்கு எப்படியும் ஒரு 1 to 1.5 hours அது ஆகும். நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி இந்த ஹந்தாரா கேட்டுவாங்க. நல்லா தான் இருக்குது. ஆனால் எல்லா இடமுமே நீங்கள் போனீங்கன்னா இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் வந்து நீங்கள் பார்க்கலாம். பாலி ஃபுல்லாக, இந்தோனேஷியா ஃபுல்லாக அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ணி வாங்க. ஹந்தாரா கோல்ஃப் ரிசார்ட் பாலி, அதோட காம்பவுண்ட் வால் தான் ஆக்சுவலாக. அது பார்க்க வந்து பியூட்டிஃபுல்லாக இருக்கு. ஆனால் இப்போ நம்ம டனலாட் அப்படின்ற ஒரு டெம்பிள் பிளேஸுக்கு போகிறோம். அது வந்து சன்செட் டைமில் தான் வந்து பார்க்க அழகாக இருக்கும். பீச்சை ஒட்டி ஒரு ஷோரில் இருக்கக்கூடிய ஒரு டெம்பிள். ஸோ அந்த இடத்துக்கு வந்து போவோம். ஸோ இங்கேருந்து போகிற வழியுமே வந்து அவ்வளோ பியூட்டிஃபுல்லாக. இங்கேருந்து ஒரு 2 hours டிரைவு. நான் அப்படியே வந்து அந்த இடத்துக்கு ரீச் ஆகிட்டு நான் சொல்கிறேன். ஸோ நம்ம டனலாட் டெம்பிள் வந்தாச்சு. இந்த என்ட்ரன்ஸ் வழியாக தான் நம்ம போக போகிறோம். இங்கே வந்து போகிற வழியில் நிறைய வந்து இந்த ஊரில் இருக்கக்கூடிய சவுனியர்ஸு, ஷாப்ஸ் அதெல்லாம் நிறைய இருக்குது. வேணும்னா நீங்கள் ஷாப்பிங் பண்ணிக்கலாம். நம்ம இப்போது டனலாட்டுன்ற ஒரு டெம்பிள் பிளேஸுக்கு வந்துருக்கோம். இது வந்து ஒரு பீச்சை ஒட்டி பக்கத்தில் இருக்க ஏரியா. பார்க்கிங் முடிச்சுட்டு 75,000 ஐடிஆர், அதாவது ஒரு 400 ருபீஸ் வரும் நம்ம ஊர் காசுக்கு என்ட்ரி டிக்கெட்டு. அப்படியே அந்த லாஸ்ட்டில் வந்து பீச் இருக்குது. நம்ம அப்படியே ஸ்லோப்பில் போய்ட்டு அங்கே இறங்க போகிறோம். ஈவினிங் சன்செட் வந்து இங்கே நல்லாயிருக்குமா, அதுக்காக இங்கே வந்திருக்கோம். நிறைய சைனீஸ் எல்லாருமே இங்கே இருக்காங்க. நிறைய ஷாப்பிங் ஸ்ட்ரீட் மாதிரி இருக்குது. லாஸ்ட்டில் வந்து அந்த பீச் என்ட்ரி சன்செட் பாயிண்ட் வந்து சூப்பராக சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போது இங்கேயும் அதே மாதிரி ஆர்ச் இருக்குது. அப்படியே அந்த பக்கம் வந்து பீச் இருக்குது. உராலுஹூர் டனல் லாட். கிளிஃபில் இருந்து பார்க்க செம்ம சூப்பராக இருக்குல்ல இந்த இடம். இங்கேருந்து
இந்த தனலாட்டுன்ற பிளேஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கோயில், ராக்கி சர்ஃபேஸுக்கு மேலே கட்டியிருக்காங்க. நல்லா இருக்கு. அப்படியே ஒரு மாதிரி கிளிஃப் சைடில் வந்து ஒரு பெரிய இது வந்து ரெடி பண்ணியிருக்காங்க. சூப்பராக இருக்குது. நிறைய பேர் இங்கே வந்து பார்த்துட்ருக்காங்க. இது வந்து ஒரு கிளிஃப் டெம்பிள் மாதிரி நல்லா இருக்குது. ஆனால் கொஞ்சம் இப்போ ஒரு சன்செட் ஆகிற டைம் ஒரு 5 o'clock ஆகிடுச்சு. அதனால் கொஞ்சம் ஒரு ஹியூமிடிட்டி மாதிரி இருக்குது. சன்செட் டைமில் நல்லா ரெட் கலரில் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு மாதிரி கிளிஃப் சைடில் சூப்பராக இருக்குது. நீங்கள் வந்து நெக்ஸ்ட் டைம் பாலிலாம் வரீங்க அப்படின்னா இந்த தனலா டெம்பிளும் இங்கே பார்க்கலாம். நல்ல ஸ்பாட். இதோட பாலியோட 5th டே வந்து முடிச்சுக்கிறோம். அப்படியே இப்போ ரூமுக்கு போயிட்டு நாளைக்கு வந்து நம்ம டால்ஃபின் பார்க்க போகிறோம் பீச்சில். நடு பீச்சுக்குள்ளே டால்ஃபின் பார்க்கணுன்னு ரொம்ப நாள் ஆசை. ஸோ அதனால் நம்ம இந்தோனேஷியன் கடலில் டால்ஃபின்ஸ் பார்ப்போம். நாளைக்கு காலையில் கொஞ்சம் நேரத்துலேயே வர போகணும். அப்படியே போகலாம். Until next time, Sivananadavan.